இன்னைக்கு பானிபூரி செய்வது எப்படின்றத நான் காமிக்கிறேன். பானிபூரி அப்பளம் கடையில் விற்கிது, அதனால இந்த கடையில் விற்கிறத வாங்கி வந்துச்சு. இந்த பானிபூரி அப்பளம் 4 உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் 5, புளி தண்ணி, இது புதினா, இது அரைச்சிக்கணும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி, அந்த பச்சை மிளகாயை போட்டு அரைச்சி நம்ம அந்த தண்ணி ரசம் ரெடி பண்ணுறத காமிக்கிறேன். இப்போ இது செய்முறை மட்டும் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ரசம் தயார் பண்ணுறது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இந்த 5 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கணும். இந்த புதினா இருக்குது இல்லையா, புதினா கொத்தமல்லியும் இதை போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டேன். ஏன்னா கலர் மாறாத இருக்கும். புதினா ஒரே கலர் பச்சை கலர்லேயே இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரசம் ரெடி பண்ணிட்டு புளி தண்ணி அதை ஊற்றக்கூடாதா? இதை ஊற்றிடலாம். இது இந்த புளி தண்ணி இதில் ஊற்றுறேன். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது எப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் காமிக்கிறேன். இப்போ புளி தண்ணி ஊற்றணும் இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு 1 ஸ்பூன் போட்டதுக்கு இந்த கலர் பச்சையாக இருக்கணும். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டது. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கணும். ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டினா தான் நல்லது. திப்பியாக இருந்தால் இதுவாக இருக்கும் இல்லையா, வடிகட்டின்னு நீங்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அந்த ரசம் மட்டும்தான். ரசம் தான் திப்பிலாம் இருந்தால் இதுவாக இருக்கும் இல்லையா. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. பானிபூரி தேவையான ரசம். இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு ரெடி. இப்போ இது ரசம் ரெடி ஆகிடுச்சு. அது உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறது. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறதுக்காக இங்கே காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு ரெடியாக தான் இருக்குது. பானிபூரி ரெடி. பானிபூரி ரசம் ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணோம், இது 4 உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு 1/4 ஸ்பூன், நசிக்கணும். இதை நல்லா நசிக்கணும். மிக்சியில் போட்டு அடிக்கலாமா? இல்லை, இப்போ உருளைக்கிழங்கு வெந்து போச்சுலப்பா, அது நெசிக்கலாம். அப்படி ஈஸியாக நெசிக்கலாம். மிக்சியில் போட்டு அடிச்சா குழம்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் நெசுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கும். இதுனா தான் பார்க்கறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கழுங்காமல் இருக்கும். கொஞ்சம் அந்த கொஞ்சம் நெசுக்கிற மாதிரி இருக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி குழம்புன்னு ஆகிடும். அந்த அளவு டேஸ்ட் இருக்குது. நீங்கள் பானிபூரி சாப்பிடும் போது அந்த லைட்டாக கிழங்கு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிழங்கு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுதான் கிழங்காவே தான் போட்டு காமிக்கிறேன். இது கூட வெங்காயம் கூட கலந்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கலக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இருக்குது. வெங்காயம் கலந்துக்கலாம். இப்போது 1 கப்பு வெங்காயம் 1 கப்பு. 1 கப்பு குட்டி கப்பில் 1 கப்பு வெங்காயம் இதை போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். இதை கலந்துக்கலாம். ஏன்னா காரம் நான் 1/2 ஸ்பூனு தான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டுக்குவோம். ஏன்னா அதில் வேறு பச்சை மிளகாய் போட்டுருக்குது ரசத்தில் வேறு. அதனால இது போதும். கோசம்
காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இது தேவையான அளவு போட்டுக்கணும். நான் கம்மியாக போட்டுருக்கேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூனாக கூட 1.5 ஸ்பூனோட போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கணும், கொஞ்சம் நிறைய கலராக இருக்கும், நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இந்த கழுங்கு ரெடி, பானிபூரி கழுங்கு ரெடி, கிழங்கு மசாலாவும் ரெடி, கழுங்கு ரெடி, ரசம் பானி தண்ணி ரெடி, ரசம் ரெடி. இப்போ நம்ம பூரி பார்ப்போம். பூரி சுடுறோம். பானிபூரி செய்யறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயிடும். இப்போ கடையிலே விற்கிது ரெடிமேட்லாம், இது மாதிரி பானிபூரி அப்பளம் விற்கிது. இதை வச்சு இதை போட்டு நம்ம பானிபூரி செய்யப்போம். நீங்கள் செய்கிறவங்க இதுமாதிரி கடையில் போய் வாங்கினீங்கன்னா பானிபூரி அப்பளம் கடை குளிரான், இது வாங்கி வச்சு செய்யணும். இது காயிடும். எண்ணெய் காஞ்சவொடனே அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது போட்டு பார்த்தீங்கன்னா புஃபுன்னு புரியும். எண்ணெய் இன்னும் காயலை. காஞ்சா முழுசா அப்படியே குண்டா வரும். இது எண்ணெய் காயலை. இப்போதான் நல்லா காயணும். காஞ்சாதான் அப்படியே நல்லா பப்புன்னு குண்டோண்டியாக வரும். இது காயலை. பார்த்தீங்களா, ரவுண்ட் ஆயிடுச்சு. குண்டே வரும் நல்லா பார்க்கறதுக்கு. பானிபூரி சரிதா, குண்டோண்டியா குண்டா களி வந்துடும். நம்ம கடையில் நீங்கள் பாக்கெட் வாங்கி வந்து செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி நீங்கள் நேச்சுரலாக நம்மளே வாங்கி வீட்டில் வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லது குழந்தைங்களுக்கு. அவங்க வந்து நம்ம வீட்டிலே தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நல்லா ரவுண்ட் ஆகுது. அப்படியே கலரி விடுங்க, அப்போ தான் நல்லா பப்புன்னு வரும். ஆமாம், கலரி விட்டுக்கினே இருந்தால் பப்புன்னு வரும் நல்லா. ரவுண்ட் ஆகுது. அது ஒன்று சப்ளை ஆகுது. அது அவ்வளோதானா? இல்லை, இது ஓட்டை ஆகிட்டு இருக்கு போகுது, அதனால அது சப்பை ஆகிட்டு இருக்கு. இது நல்லா வந்துடும் மீதி போகிறோம். 10ல் ஒன்று தான் அந்த மாதிரி வரும். நல்லா தான் இருக்கும் மீதி எல்லாமே. இந்த அப்பெல்லாம் சாதா கடையிலே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிள். எல்லா மளிகை கடையில் கூட கிடைக்குது, எல்லா கடையும் கிடைக்கும். 2, 4, 6 எல்லாம் முழுசாக வச்சு பாருங்க. அது ஒன்று ஏதோ ஓட்டி ஆகிட்டு இருக்கு போகுது, அதனால தான் சப்பை ஆகிடுச்சு. எல்லாமே உண்டி ஆகிடுச்சு வரும். எல்லாமே முழுசாக ஆமாம், முட்டை மாதிரியே இருக்குது. எண்ணெய் காயில் எண்ணெய் காஞ்சனி பூசு பூசாக கூட்டு கூட எடுத்து பாருங்க. நல்லா வரும் எல்லாமே மூசு மூசாக. நல்லா ரவுண்ட் ஆகணும்னா எடுத்துருங்க, எல்லாம் தீஞ்சிடும். பானிபூரி ரெடி. இந்த மாதிரி கலரி விடணும், அப்போ தான் ஆமாம், கலரி விட்டுனே இருக்கு. அந்த கலரி விட்டு தான் ஒன்று மாதிரி கிளம்பும். இதெல்லாம் சப்பி ஆகிடுச்சு பாருங்க, ஒன்று அப்படியே ஒரு மாதிரி கிளம்பிடுச்சு பாருங்க. புசு 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 புசுன்னு ஒரே மாரி ஈஸியாக தான் ஒரே மாரி கிளம்பிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டோம்.
இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் கழுங்கு வச்சு ரெடி பண்ணுறத காமிக்கிறேன். இப்போது பானிபூரி ரெடி. அதை எப்படி சாப்பிட்றதுன்ட்டு நான் காமிக்கிறேன். அதில் ஒரு தட்டு எடுத்துக்கின்னு ஒரு பானி எடுத்து இது கொஞ்சம் லைட்டாக நினச்சிக்கணும். கொஞ்சமாக இது உப்புள்ள வச்சு ஃபில் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் பண்ணுங்க. இவ்வளோ வச்சு நல்லா இதுமாரி ஃபுல் பண்ணுங்க. வீட்டில் செய்கிறதுனால ஃபுல்லாக செய்யுங்க. ஃபுல்லாக வைங்க. நல்லா வச்சுக்கிங்கன்னா வச்சு இந்த புளி தண்ணி பானி தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். இப்படி அப்படியே சாப்பிட வேண்டியதான். சுவையான பானிபூரி ரெடி. இது எங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தது நன்றி.